காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் இறப்பிற்கு காரணம் போலீஸ்தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு காங்கிரஸ் தலைவரா? அது வந்து நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய தப்பு தான் அது. ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து எனக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து உயிருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து பெட்டிஷன் கொடுக்கும்போது காவல்துறை என்ன பண்ணிருக்கோம், அலர்ட் ஆயிருக்குமா இருக்கணுமா சொல்லுங்க. யாரா இருந்தாலும் ஒரு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சாதாரண பிரஜையா இருந்தா கூட சரி, தன்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி காவல்துறையோட பெட்டிஷன் கொடுத்தா அதை உதாசீனப்படுத்தும் போது கண்டிப்பா அது இது மாதிரி தான் வரும். அப்போ இதை உதாசீனப்படுத்து அப்பவே காவல்துறை அலர்ட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அவர் சடலமாக மீட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் வந்து அன்னைக்கே கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல சிவியர் ஆக்ஷன் எடுத்திருந்தா கண்டிப்பா வந்து அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்ப யாரு பொறுப்பு இதுக்கு? இந்த விடிய அரசோட காவல்துறையோட பொறுப்பு தான். அப்ப பெட்டிஷனை பத்தி கவலைப்படுறது இல்ல, இப்ப நாட்டு மக்களை பத்தி கவலைப்படுறது இல்ல, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதை பத்தி கவலை இல்ல. ஒரு அரசு எப்படி வந்து விடியாத அரசுடைய முதலமைச்சர் ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சு இன்னைக்கு அதை வந்து இன்னைக்கு வந்து முடிக்க விடாம இன்னைக்கு வந்து தூங்கிட்டு இருக்காரோ, அதே போலதான் இன்னைக்கு காவல்துறை தூங்கிட்டு இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.